நடிகர் விஜய் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னா, 5 மாவட்டத்துங்களில் நடக்காத ஒரு சம்பவம் கரூரில் மட்டும் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கே கரூரில் நடந்ததற்கான முழு பொறுப்பு அப்படின்னா அதை கூட்டிய உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு அரசியலில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு கவர்னர் உங்களுக்கு பதவி ஏற்கிறதுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. 10:30 மணிக்கு நீங்கள் அங்கே கையெழுத்து போட இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் 3 மணிக்கு போய் கையெழுத்து போட்டு பதவி ஏற்றுக்க போவீங்களா சார்? அப்போ ஒரு டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு தலைமைக்கு, ஒரு ஆளுமைக்கு, ஒரு தலைவருக்கு அந்த பண்பு, அந்த டைமிங் சென்ஸே ஒரு மனிதனுக்கு இல்லை. அப்படிங்கும்போது அது எப்படி சார் நம்ம அந்த ஒரு கூட்டத்துக்கே அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க முடியலைங்கும் போது நாட்டுக்கு அந்த டைமிங்கிறது கரெக்டான சமயத்தில் எப்படி சார் செய்ய முடியும்? அப்போது அரசியல் அனுபவம் உங்களுக்கு பத்தலைன்னு தானே சார் ஜாதகம் சொல்லுது. உங்கள் ஜாதக ரீதியாக தான் சார் பலன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ஆளுமை கிரகங்கள் தரக்கூடிய ஒரு பவர் சுக்கிரன் யோகியாக உட்கார்ந்து சுக்கிர திசை கொடுக்கறதுனால வந்துடாது. ஆனால் சுக்கிரன் யோகியாகி தசை நடத்துறதுனால தான், 11 தசை நடத்துறதுனால தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு பக்குவமான தொண்டர்களை வைத்து அரசியல் நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு குரு அவயோகியாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பொறுமையான ஒரு தலைமை பண்புனா எப்படி இருக்கணுங்கிற அனுபவசாலிகள் இல்லாத ஒரு சிறுபிள்ளை தட்டக்காட்டில் விளையாண்டா எப்படி இருக்குமோ அப்படி உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிறது என்பது உங்கள் ஜாதக ரீதியான விளக்கத்துக்கு இந்த பதிவை கொடுத்துருக்கிறேன். மக்களும் திரு நடிகர் விஜய் அவர்களும் இதை மனதில் வைத்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு ஃபேவராக இல்லை என்பதும், நீங்கள் அன்று கோச்சாரத்தில் நீங்கள் 7:30 மணிக்கு சனிக்கிழமை 27ஆம் தேதி நீங்கள் மைக்க எடுத்த நேரம் அப்படிங்கும்போது டெத்துக்கான லேபருக்கான சாபமும் பெற்று இந்த நாள் உங்களுக்கு எதிராக திரும்பி லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சனி பிரவேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோச்சாரத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளில் நீங்கள் அதற்கான சட்ட சிக்கல்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது நீங்கள் 7:30 மணிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் மைக்கை எடுத்து கரூருக்குள்ள என்ட்ரி ஆனது தான் காரணங்கிறத கூறி இந்த பதிவை தொடர்கிறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணிமேகலை. குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை சார்ந்தது அப்படின்னா, கரூரில் ஒரு மறக்க முடியாத ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஜயினுடைய பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விபத்தை, ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதுமே ஒரு பெரிய ஒரு கேள்வியை, பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அதில் ஒரு சின்னதாக என்னுடைய வீடியோவும் பெரிய என்னுடைய ஒரு பதிவுகளும் அதில் ஒரு முக்கியத்துவம் பெற்று பரபரப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பரபரப்பாக இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்னை இதுவரைக்கும் கூப்பிட்டு பேசிய நாடு முழுதும் கூப்பிட்டு அதற்காக எங்கிட்ட பரிதாபங்களையும் அந்த ஒரு தன்னுடைய அஞ்சலியையும் தன்னுடைய ஆதங்கங்களையும் வெளிப்படுத்திய அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவு பார்த்திங்கன்னா விஜய் சாரோட ஜாதகம். ஆல்ரெடி இந்த 1 மந்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாக 15 நாளாக பார்த்திங்கன்னா நான் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஜாதகங்களை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நிறைய பேர் அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை எல்லாத்துடைய ஜாதகத்தையும் போட்டாங்க. ஆனால் நான் எனக்கு அதில் கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு நான் வரல. ஏன்னா அந்த ஜாதகங்கள் உண்மையாக பொய்யாங்கிறதே தெரியாத நிலையில் நம்ம போய் கருத்து தெரிவிக்கக்கூடாதுங்கிறதுனால நான் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் அரசியலுக்கான ரூல்ஸை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த அடிப்படையில் என்னுடைய இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நான் இப்போயே சொல்லிடுறேன். நடந்த சம்பவத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கிற என்கொயரிக்கும் இது எதனால் நடந்தது அப்படிங்கிறது
அதற்கு ஒரு ஆய்வுக்குழு மத்திய அரசு நியமிக்கப்பட்டு அழகாக நம்ம யார் பிரேமானந்தன் ஐயாவுடைய தலைமையில் அந்த ஆய்வு நடந்துட்டு இருக்குது. கோர்ட்டும் அதுக்கு பதில் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் எங்கள் குழுவில் விஜய் சார் வந்து கைது செய்யப்படுவாரா அல்லது அவருடைய எதிர்காலம் எதை சார்ந்தது அப்படிலாம் வந்து எங்கள் குழுவில் வந்து பரிசீலனை நடந்து கொண்டு இருக்கிறது. பராசர் குழுவில் ஜோதிடர்களுக்கே உண்டான ஒரு விஷயம். அப்போது இது இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்ணாமலை அவர்களுடைய திரு அண்ணாமலை சாரோட ஜாதகத்தைங்கிறது நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டேன் 15 நாளைக்கு முன்னாடி. அடுத்து விஜய் சார், எடப்பாடி அண்ணா ஜாதகம், அடுத்தது நம்ம முதலமைச்சர் ஐயா ஜாதகம், உதயநிதி ஜாதகம் எல்லாமே வரிசையாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயங்களில் இந்த கோரத்தாண்டவம் அப்படிங்கிறது வந்து இயற்கை தான் கோரத்தாண்டவம் ஆடும்போது மனிதர்கள் கோரத்தாண்டவம் ஆடுனதை நாங்கள் வந்து இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர முடியாத நிலைமையில தான் இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் அன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன நடந்துச்சு, அந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் அவரை வழிநடத்திய விதம், அவர் நடந்து கொண்ட விதம், இதனுடைய ரிசல்ட்டு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவு பெருசாக இருந்ததுன்னா 2 வீடியோவாக கூட தர்றேன். என்னுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நான்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னா, எனக்கு அரசியல் ரீதியாகவும் அந்த செல்கள் என் உடம்புல இருக்குது. என்னுடைய ஜாதக ரீதியாகவும் அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்னும் அதற்கு மேலே போகும்போது ஒரு குடிமகனாகவும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆதங்கத்தை சொல்லணும், ஒரு பிரச்சனையை சொல்லணும், அல்லது ஒரு ஐடியா கேட்கணும், ஒரு கோபப்படணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற நம்ம அப்பா கிட்ட கோவப்பட, நம்ம அம்மா கிட்ட கோவப்படுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்குதோ அதே அளவு ரைட்ஸு ஒரு குடிமகனா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தந்தை தாயிட்ட சொல்கிற உரிமை, என்னுடைய நாட்டினுடைய தலைவர், நான் வசிக்கக்கூடிய என்னோட நாட்டினுடைய தலைவரான முதலமைச்சர் ஐயா கிட்டையும் என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய ஆதங்கங்களையும் என்னுடைய தொழில் ரீதியான ஒரு விஷயங்களையும் கருத்துக்களையும் வைப்பதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு. அதில் நிறை குறைகள்ங்கிறது 1-2 எங்களை தெரியாமல் மீறி ஆவேசத்தில் வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் மன்னிச்சுக்குங்க ஐயா. ஏன்னா நான் அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த இரவு முழுவதும் டிவி முன்னாடி, ஏன்னா நம்ம வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஃபோக்கஸாக சேனல் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். என்ன பார்த்துட்ருப்போம்? நியூஸ் தான் பார்த்துட்ருப்போம். அந்த நியூஸு பார்க்கும்போது அது சாப்பிடாமல் நமக்கு ஒரு தண்ணி கூட குடிக்கணும்னு தோணாமல், கண்ணு கூட உறங்காமல், நமக்கு அந்த மனசில் ஒரு பதபதப்போடு நம்ம எப்படி இருந்தோமோ அதே ரியாக்ஷன் முதலமைச்சர்கிட்ட இருந்ததையும் நான் பார்த்தேன். அது முதலமைச்சர்கிட்ட மட்டும் இல்லை, இது நம்ம ஜோதிமணி எங்கள் இதில் இருக்கிற எம்பியான ஜோதிமணி அக்காட்ட இருந்ததையும் நான் பார்த்தேன். நீங்கள் ஜோதிமணி அக்கா வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம்லாம் கிடைச்சா நான் போடுறேன். நீங்கள் ஏர்போர்ட்டில் கரூரில் இப்படி ஒரு சம்பவம்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஏர்போர்ட்டில் அவங்க பதட்டத்தோடு இறங்கி ஒடியாந்ததெல்லாம் வந்து கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ அது என் மனசில் இருந்த அந்த ஒரு படபடப்பு அவர்களுடைய மனசில் இருந்ததையும் நான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஏன்னா நான் மனசாட்சிப்படி நான் சொல்கிறேன். நான் சாமானியனா நான் அந்த பதிவை பண்ணுறேன். அந்த பதட்டத்தில் அடுத்து என்ன நடக்க போகும்போது பாடி ஒன்றா வந்துட்டு இருக்கு. டெத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம். விஜய் சார் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டு இருந்தால் அங்கே ரிசல்ட் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நாட்டுடைய தந்தை. அந்த இடத்துல முதலமைச்சர், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர் ஒரு தந்தையா, அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா, அவரும் அந்த தூக்கம் இல்லாமல் அந்த படபடப்போடு அவர் செயல்பட்டதை நான் மனசார அதை நான் உணர்ந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு, உடனே வந்து அந்த சம்பவம் நடந்ததை வந்து உடனே மந்திரிகளை பூரா போய் நேரில் களத்தில் போய் பார்க்க சொல்கிறாரு. என்ன ஸ்பெஷாலிட்டி இல்லைனாலும் வெளியிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையும் வர வைங்கிறாரு. எல்லா டாக்டர்ஸும் அங்கே வந்து கூடுங்கிறாரு. திருப்பி வந்து இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாரும் போங்க, பக்கத்தில் உங்களால் யார் முடியுமோ போங்கங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆய்வுக்குழுக்களை அனுப்புகிறாரு.
இன்னும் உங்களுக்கு என்ன வசதி வேணும்னு அங்கே களத்தில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோடு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. ஆலோசனை கூட்டம் ரொம்ப நேரம் இல்லை, சீக்கிரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு ஒரு முடிவுகளை எடுத்துட்டு திருப்பி மறுத்து அடுத்த அறிக்கை விடுறாரு. இறந்தவர்களுக்கு ஒரு 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 அவரால் முடிஞ்சது ஒரு சன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது இறந்தவர்களுக்கு ஒரு குத்தக்காணிக்கு கட்டுற மாதிரி 10 லட்சம், அவங்களுக்கு அடிபட்ட காயம்பட்டவர்களுக்கு 1 லட்சம்னு அதை அறிவிக்கிறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை அது போயிட்டு இருக்க. இந்த சம்பவம் நடந்ததற்கு இந்த சம்பவத்தின் நாயகனான திரு விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா அங்கேயும் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. அப்போ ரிசல்ட் ஒன்றுமே இல்லைங்கும்போது எல்லா தலைவர்களும் தொடர்ந்து தன்னுடைய வருத்தங்களை ஒவ்வொரு தலைவர்களாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து ஸ்டாலின் என்னவா, நான் காலையில் 6 மணிக்கு வர்றேன்னு அறிவிக்கிறாரு. திருப்பி காலையில் 6 மணிக்கு அறிவிக்கும் போதே அது எடப்பாடி ஐயாவும் அறிவிக்கிறாரு. இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, விஜயபாஸ்கர் அந்த இடத்துல வந்துடுறாரு. இந்த செந்தில் பாலாஜி அண்ணா வந்த செகண்டில் விஜயபாஸ்கர் அண்ணா வந்துடுறாரு. அப்போது 2 கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு உண்டான மந்திரிகள் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பதபதப்போடு இருந்ததை நான் கண்ணார பார்த்தேன். அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு பலத்தை கொடுத்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லனால அப்போதான் சின்ன பிள்ளை. நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்திரா காந்தி அம்மா குண்டு வெடித்து இறந்ததையும் ராஜீவ்காந்தி அவர்கள் குண்டு வெடித்து இறந்ததையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டது, வெடித்து செத்தது, இது எல்லாத்தையுமே திரையில் போட்டு ஒரு தலைவாசலை திரையில் போட்டு தான் காட்டுவாங்க. நான் 5 கிலோமீட்டர் நடந்து நாங்கள் அதை விடிய பார்த்துட்டு போனோம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம். அப்போ நடந்த சம்பவத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, மூப்பனார் அவங்க எதிர்கட்சின்னு நினைக்கிறேன். அப்போ மூப்பனார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி குண்டு வெடித்து சில்லா இறந்து சம்பவம், மூப்பனார் முன்னாடி நின்று மூப்பனார் அவர்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் அந்த சம்பவத்தில் ரொம்ப கலந்துக்கிட்டு மெனக்கட்டு அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவருடைய பங்களிப்பு, மூப்பனார் ஐயாவோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அந்த ஒரு சம்பவம் ராஜீவ்காந்தி கொலை விஷயத்துக்கு அப்புறம், அந்த சம்பவத்திற்கு பிறகு இன்றைக்கு அதை நாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. விஜய் சார் அவருடைய பிரச்சாரத்தில் அன்றைக்கு 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்த இந்த சம்பவம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதை பாகுபாடே இல்லாமல் சாதாரண ஒரு மனிதராகவும் அவருடைய அரசியல் தலைமை பண்போட தலைமை பவரோட அவர் செயல்பட்ட விதங்களை பார்க்கும் பொழுது நான் அந்த இடத்துல ஒரு குடும்ப தந்தையாக, ஒரு குடும்ப தலைவராக தான் நான் அந்த இடத்துல முதலமைச்சரை பார்த்தேன். அவங்க நல்லவங்க கெட்டவங்க, அவங்க நாட்டை கெடுக்கிறாங்க, நாட்டை காப்பாற்றுறாங்க, உதவி பண்ணுறாங்க, மகளிருக்கு பண்ணுறாங்க, நான் அந்த கருத்தெல்லாம் நான் சொல்லவே வரல. அந்த சம்பவத்தில் அவருடைய படபடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு சம்பவமாக இருந்தது நான் பார்த்தேன். திருப்பி டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மத்திய அரசுகிட்ட இருந்து நியூஸ் வருது. என்னன்னு வருது, இதற்கான ஏன் அந்த இடத்துல மீட்டிங் நடந்தது, இந்த சம்பவம் ஏன் நடந்ததுங்கிற அறிக்கை எங்களுக்கு அந்த குற்றத்துக்கான காரணத்தை சொல்லணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டிட்ட கேட்குது. அது அந்த கேட்டு ஃப்ளாக் நியூஸ் போயிட்டு இருக்குது. அடுத்த செகண்ட் ஐயா என்னன்றாரு, நான் 12 மணிக்கே வர்றேன், நான் ஃப்ளைட்டில் 12 மணிக்கே ஃப்ளைட் ஏறுறேன்ட்டார். அப்போ அவர்னால அங்கே இருக்க முடியல. எப்படி என்னால் அந்த நியூஸ் பார்த்துட்டு என்னால் உட்கார்ந்துருக்க முடியாமல் நான் ஜிஹெச் ஓடுங்கணும், அதே ஒரு படபடப்பு முதலமைச்சர்கிட்ட இருந்ததை நான் பார்த்துருக்குறேன். ஆளுகளை எல்லாம் அனுப்பிச்சுட்டுட்டு, அல்லது மகனை கூட துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினை கூட அனுப்பிச்சுட்டுட்டு அவர் காலையில் கூட வந்திருக்கலாம், காலையில் ஃப்ரீயாக பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த 12 மணிக்கு அவர் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சியிலேருந்து காரை பிடிச்சி அப்படி வரணுன்ற அவசியம் அப்படிங்கிறத விட அந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறத நான் அதை கண்ணார பார்த்தேன். நான் என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், காவல்துறை போலீஸ் நான் அங்கே போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு நான் போகலை. மறுநாள் மரம் ஒடிஞ்சு விழுந்தது இறந்ததுன்னு சொன்னாங்களே, எந்த இடமா இருக்கும் நம்ம போய் பார்ப்போன்ட்டு போகும்போது சசிகலா அம்மா வர்றாங்க. அவங்க நிற்கவே இல்லை, கார் நிற்காமையே போகுது. மீடியாக்கள் நிறையா கூட்டிட்டாங்க, ஒரு நியூஸை அவங்களால கலெக்ட் பண்ண முடியல.
ஒரு போலீஸ்காரம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க என்னென்னா, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, போமா போமா போமாங்கிறாங்க. நான் செவுத்தோரம் தான் போய் நிற்கிறேன். ஆக்சுவலாக அந்த விழுந்த செவுத்தோரம் தான் போய் நிற்கிறேன். இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, போமா போமாங்கிறாங்க. அந்த பக்கம் போய் நின்று பாருங்கம்மாங்கிறாங்க. நான் சொன்னேன், நேற்று நான் அந்த கூட்டத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருந்தா தப்புமா, இன்னைக்கு நான் வராட்டி தப்புமா, நான் இப்போ வந்ததுனால உங்களுக்கு என்னமாச்சு, நான் ஓரமாக தான் நின்று பார்க்குறேன். நான் போலீஸ்காரம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். மீடியாக்காரங்க பார்த்துட்டு என்கிட்ட வர்றாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் அந்த 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 அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருந்த விதத்தை பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்து கேட்க வர்றாங்க. அப்போ நான் எதிர்பாராத விதமாக ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன, நம்ம ஒரு அரசியல் கட்சியவோ சம்பவம் நடந்ததற்கான தலைவரையோ நம்ம குற்றம் சொல்வது அல்லது மக்களை வந்து அவதூறாக பேசுவதுங்கிறதெல்லாம் வந்து பொறுப்பற்றத்தனம். ஆனால் நமக்கு கேள்வி கேட்குற ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. அடுத்து யார்கிட்ட இருக்குது? படித்த அதிகாரிகள்கிட்ட இருக்குது. இவங்ககிட்ட தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க தான் நமக்கானவங்க. எனக்கு உண்மையாலுமே போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், கோர்ட்டாகட்டும் ரொம்ப பிடிக்கும். நான் அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வணங்குற எனக்கு பக்கபலமான பல நேரங்களில் ஒரு தனியாக ஒரு இடத்துல நிற்கிறோம், தனியாக ஒரு விஷயத்தை போராடணும் அப்படின்னா கருப்பணசாமி என் கூடவே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பேன். கருப்பணசாமி என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருப்பேன். அது எனக்கு ஒரு தனி பவரை கொடுக்கும், தனி தைரியத்தை கொடுக்கும். அதை நான் யார் மூலிமா பார்ப்பேன்னா, நான் ஒரு வண்டியில் போனேன்னா கூட ஒரு காக்கி யூனிஃபார்மை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கருப்பணசாமி மாதிரி தான் தெரியும். ஏன்னா காவல் தெய்வம், அவங்க நமக்கு வந்து காவல் தெய்வம். எனக்கு நான் நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கோம், நம்ம ஒரு ஊரில் இருக்கோம், நம்ம ஒரு இடத்துல போயிருக்கோம், ஒரு விவரம் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நான் கேரளா போயிருந்தேன், குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அண்ணனை பார்க்க போனேன், குடும்ப பிரச்சனை, எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு போனேன். வழி தெரியாது, கேரளா மலையாளம் தெரியாது, எங்கள் அண்ணன் போட்ட லெட்டரை மட்டும் தான் வச்சுட்டு போனேன். ஆனால் நான் பொள்ளாச்சியிலே ஆகட்டும், பாலக்காடு ஆகட்டும், அதுக்கு அந்த பக்கம் வந்து கிராமம் ஆகட்டும், எல்லா பக்கமே டிராஃபிக் போலீஸ்கிட்ட தான் நான் அந்த லெட்டரை காமிச்சு அட்ரஸ் கேட்டு போனேன். எனக்கு வந்து போலீஸ் இன்னுமே நான் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும் தடந்தலைன்னா டிராஃபிக் போலீஸ்கிட்ட தான் கேட்பேன் அட்ரஸ். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த காவல்துறையிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு உண்மையாலுமே அந்த காக்கி யூனிஃபார்மை பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் கருப்பணசாமியாக தான், காவல் தெய்வமாக தான் பார்ப்போம். எனக்கு அந்த போலீஸ்காரங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு கோபம் ஆத்திரம் வந்துருச்சு. ஒரு காவலுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் தானே எங்களுக்கு காவல், நீங்கள் ஏன் அந்த இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு, நீங்கள் ஏன் இந்த மக்களையெல்லாம் இப்படி விட்டீங்க, இவ்வளோ கூட்டத்தை ஏன் விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். சரி, நீங்கள் அந்த கூட்டத்தெல்லாம் விட்டுட்டீங்க, ரைட்டு, கூட்டம் சேர்ந்துருச்சு, இனிமேல் அதை கலைக்க முடியாது, ரைட்டு. அந்த அவர் தாண்டுதில்லை, அந்த டைமிங் தாண்டுதில்லை, அந்த டைமிங் தாண்டும் போது இனிமேல் உங்களுக்கு மீட்டிங் அந்த இடத்துல நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம மற்ற தலைவர்கள் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், மற்ற நபர்களாகட்டும், வண்டியில் அப்படி பேசிக்கிட்டே பைபாஸில் போவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே போங்க. உங்கள் 10 நிமிஷம் டைம் தானே, நிற்காதீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு நீங்கள் போய்க்கிங்க. அடுத்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் தாடாத்தியாக பேசிக்கிங்க, மாநாடு போட்டு பேசிக்கிங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஜனங்க யாரும் கேட்க போகிறதில்ல. ஜனங்க விஜயோட பேச்சை கேட்குறதுக்குங்கிறத விட விஜயை பார்க்கணுங்கிறது தான் முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க. அவங்கள பார்த்துருந்தாலே எல்லாத்துக்கும் தீர்ந்துருக்கும். பேச்சை நாங்கள் டிவியில் கூட பார்த்துருப்போம். இது அந்த இடத்துல ஒரு தவறை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் போலீஸ்காரங்களை மட்டும்தான் திட்டியிருந்தேன். அந்த இடத்துல இருக்கிற கடைகள் சம்மந்தப்பட்ட, இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, எத்தனை நம்ம பார்க்குற தொழிலுக்கு இன்றைக்கி நன்றி சொல்கிற ஒரு நாள், இன்றைக்கி கொண்டாடக்கூடிய நாள். இன்றைக்கி அங்கெல்லாம் வந்து லாக் பண்ணி அது 144 தடை உத்தரவு போட்டு அந்த இடத்துல யாருமே அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு, அப்போ அவங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நடக்கிறது எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ எங்கள் தொழிலுக்கோ நல்லது இல்லைன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு இதை பேசின அரசியல் பேசின மாதிரி இருக்கும். நான் அந்த போலீஸ்காரங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் ரொம்ப தாக்கி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு, நான் என்னோடய வீடியோ கேட்க எனக்கு ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு. அதுக்காகத்தான் போலீஸ் உங்களுடைய நண்பன் சொல்லுவாங்க. நான் அந்த உரிமையில் சொல்கிறதுங்கிறத விட போலீஸ் எங்களுடைய நண்பன்னு பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக நான் வணங்குற குலதெய்வ சாமியாக நான் பார்க்குற இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சார்பாக நான் அதில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என்னோட இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் கருப்பணசாமி அப்படின்னா போலீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். போலீஸ்காரவங்க தான் கருப்பணசாமி, அப்படி தான் சொல்லுவேன்.
அந்த உரிமையில் நான் அவங்கள திட்டியிருக்கேன். அதனால் அதுக்கு என்னைய மன்னிச்சுக்கங்க. தெய்வம் என்றைக்குமே தண்டிக்காது, தெய்வம் யாரையுமே தண்டிக்காது. நம்ம சாமிகிட்ட போய் என்ன கேட்போம்? உனக்கெல்லாம் கண் இருக்கா, நீங்களாம் தெய்வம் தானே அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நான், நீங்களாம் போலீஸ் தானே, உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்குங்க. இப்போ நம்ம விஜய் சாருக்கு வருவோம். விஜய் சாருக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகம், இதற்கு 1000 காரணங்கள் அவர் சொல்லியிருக்கலாம். அப்போ என்ன பேசியிருந்தாலும் தப்பாக இருந்திருக்கும், அப்போ வந்திருந்தாருன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத விட மக்கள் அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. என் மனசில் பட்டது, நான் ஒரு 12 மணி வரைக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கு அவர் ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா நடந்த சம்பவத்தினுடைய நாயகன் விஜய், நடந்த சம்பவத்தின் நாயகன் விஜய் ஏதாவது சொல்லுவாரான்னு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய சாஸ்திரங்களும் வரலாறுகளும் பண்பாடுகளும் என்ன சொல்லுதுன்னா, குடும்பத்தில் போருக்கு 2 ஆம்பளைங்க போய் இறந்தும் கூட மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தில் ஆண் மகன்னு சொல்லி ஒரு 10 வயசு பையன் இருந்து அந்த பையனையும் மறுநாள் போருக்கு போயிட்டு வா, ஆனால் ஒருவேளை இந்த போரில் நீ தோல்வியுற்றாலும் கூட நீ மண்ணை பார்த்து இறக்கக்கூடாது, விண்ணை பார்த்து தான் நீ இப்போ இறந்துருக்கணும்னு சொல்லி அந்த தாய் அனுப்பிச்சதெல்லாம் நம்ம வரலாறுல இருக்கு. அப்போ தன்னுடைய மகன் அப்படின்னு கூட பார்க்காம இந்த நாட்டுக்காக தைரியமா அனுப்பிச்சுட்ட பரம்பரை தமிழர்களுடைய பரம்பரை. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆளணும் அப்படின்னா நமக்கு அரசியல் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அந்த இடத்துல அவருக்கு இன்னும் அந்த அரசியல் சாதுரியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அரசியல் பாடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் கற்றுக்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. ஏன்னா நம்ம டிவியை பார்த்துட்டே இருக்கோம். என்னோட கணக்கு என்னென்னா, 7:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறாரு, கரெக்டாக 7:30 ஆரம்பிக்கிறாரு. நான் வர்றேன், அதுக்கெல்லாம் வர்றேன், அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல வரேன், ஜாதக ரீதியாக சொல்ல வரேன். 7:40க்கு முடிக்கிறாரு. 7:40க்குலாம் வண்டி கிளம்பிருச்சு, இந்த வழியாக போகுது, கோயம்புத்தூர் பைபாஸில் போகுது. 7:40க்கு இங்கேருந்து வண்டி கிளம்புனா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் 10 மணிக்கு தான் விமானம் கிளம்புது. அப்போ அது வரைக்கும் அவர் டிஸ்கஷனில் இருந்திருக்காரு, திருச்சியில் டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. ஏர்போர்ட்டில் அவரை முதன்னு ஏர்போர்ட் ஸ்டெப்ஸில் மீடியா காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய முதுகை தான் நாங்கள் பார்த்தோம், தலையை தொங்க போட்டு முதுகை தான் நாங்கள் பார்த்தோம். விஜய் சாரோட முதுகை நான் பார்த்தேன். அப்போது எனக்கு என்ன தோணுச்சு, என்னோட சாதாரண மனுஷனா, அதாவது விஜய் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போது என்ன கேட்டிருக்காருன்னா, 5 இடத்துல நான் மாநாடு நடத்தினேன், மீட்டிங் நடத்தினேன், அங்கெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு கேட்டார். அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன், ஜோதிட ரீதியாக விளக்க சொல்கிறேன். கரூரினுடைய ஒரு கரூரில் வாழக்கூடிய ஒரு குடிமகனாக நான் சொல்கிறேன், இதுக்கு பதில் நான் சொல்கிறேன். இப்போ இதை பார்ப்போம். நான் ஏன் ஒரு பொண்ணு தன் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை இழந்தும் கூட தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பிச்சுட்டு புறமுதுகு காமிச்சிடாதன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு உண்டான காரணம், அன்னைக்கு அந்த 12 மணிக்கு சரியாக விஜயினுடைய முதுகை பார்க்கும்போது எனக்கு வரலாறினுடைய விஷயம் அப்படியே என்னோட ரத்தத்தில் அப்படி ஒரு ஆத்திரம் பொங்குச்சு. ஏன்னா இவர் நடிகர், சிறந்த நடிகர். அந்த இடத்துல அவருக்கு நடிக்க கூட வரல, ஒரு நடிகனாக கூட அவருக்கு அந்த டைலாக் அவருக்கு வரவே இல்லை. எப்படி என்னிடம் ஒரு பதட்டம் இருந்ததோ, எப்படி முதலமைச்சருக்கு அந்த ஒரு பதட்டம் இருந்ததோ, இந்த பதட்டம் விஜய்டி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தன்னை மறைச்சிக்க, தன்னை கொண்டு போய் அடைச்சிக்க, தன்னை மறைச்சிக்க தான் ஆசைப்பட்டார ஒழிஞ்சு களத்தில் நிற்கணும்னு நினைக்கல. அப்போ புறமுதுகு காமிச்சது புறமுதுகு காமித்து ஓடியவர் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி அங்கே ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் ட்விட்டரில் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு அரசியலில் நின்னா ட்விட்டரில் பதிவு போட்டு போக வேண்டியதானே, ட்விட்டரில் ஓட்டு கேட்டுட்டு போக வேண்டியதானே,
ஏன் சார் நேரடியாக களத்தில் வந்து சந்திக்கிறீங்க? ஒவ்வொரு மாவட்டமாக சந்திச்சு எங்கள் பிள்ளைகளை அலக்கறிக்கிறீங்க. நேரில் தானே சந்திச்சிங்க. அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் அத்தனை பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் அந்த படியேறும்போது உங்களை முதுக காமிக்கிற இடத்துல நீங்கள் அப்படி யூட்டன் போட்டு திரும்பி நின்று உங்களுடைய சோகமான அந்த முகத்தையும் அந்த வேதனையையும் மனம் பரிதவிக்கக்கூடிய, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் சார். நீங்கள் திரும்பி நின்று உங்கள் கண்கள் கலங்க ஒரு கும்பிடு மட்டும் போட்டுட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பறி கொடுத்தாங்க இல்லையா, நாங்களாம் பறி கொடுத்தோம் இல்லையா சார். ஒரு தலைவனுக்காக ஒரு தொண்டை சாகலாம், ஒரு தலைவனுக்காக ஒரு தொண்டன் சாகலாம், ஒரு நடிகனுக்காக ஒரு ரசிகன் சாகலாம். அந்த குழந்தைய 9 குழந்தைங்க ஏன் சார் சாகணும்? அந்த அப்பாவிங்க ஏன் சார் சாகணும்? உங்களுக்காக தானே, உங்களை பார்க்க வந்து தானே. அதுக்கு மேலே உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு போய் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? அப்போது அந்த இடத்துல நடிகனா உங்களுக்கு நடிக்கவும் வரல. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் ஒரு யூகம் வகுத்து நீங்கள் பண்ண தெரில. நீங்கள் திருச்சியில் இருந்தது, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன், மீண்டும் உங்களை வந்து பார்க்குறேன், நான் நின்ன இடத்துல ஒரு சம்பவம் அப்படி நடந்துருச்சு, எல்லாரும் என்னை மன்னிச்சுக்குங்க, நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு கண்ணீர் மல்ல ஒரு கும்பிடு போட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ. அப்போது மக்களினுடைய தவிப்பும் அன்னைக்கு நடந்த ஒரு பதட்டங்களும் நீங்கள் பார்க்க விரும்பலை. அந்த அந்த உணர்ச்சி உங்களுக்கு பதட்டமாக, காவல்துறை உங்களை காப்பாற்ற எடுத்த, அரசாங்கம் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எடுத்த ஒரு நடவடிக்கை கூட எங்களை காப்பாற்ற எடுக்கல சார். மக்கள் வந்து எப்படின்னா, மக்கள் ஒரு அப்பாவிய நெசமாலுமே, இது காமராஜர் ஐயா தான் அதை உணர்ந்தார். மக்களை பற்றின முழு உணர்வு காமராஜர் ஐயாட்ட தான் நாங்கள் பார்த்தோம். அவர் தோத்ததுக்கோ அவங்க அம்மா இறந்ததுக்கோ கூட அவரெல்லாம் அழுகலை. என்னைக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சு மதுக்கடைகள் வந்து மதுக்கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு கையெழுத்தான அன்னைக்கு அவர் அழுத கண்ணீர் அளவே இல்லைன்னு அவர் நண்பர்கள் பதிவிட்ட வரலாறு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஐயோ மக்களை நீ என்னையா பண்ண போறாங்க, மக்கள் பூரா இனி வீணா போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அழுதாராம். உன்னையே தோக்கடிச்சிட்டாங்க, நீ ஏன் அழுகுறேன்னு காமராஜரை கேட்டதுக்கு, மக்கள் பாவம் ஐயா, அவருங்க அப்பாவிய, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்புவாங்க ஐயா, எல்லாத்தையும் நம்புவாங்க, எல்லாத்துக்கும் உண்மையா இருப்பாங்க. அந்த உண்மையையும் நம்பிக்கையும் எல்லாரும் பயன்படுத்துறீங்க. மக்கள் பாவம். பர்வீன் சுல்தானா மேம் ஒரு நிறைய குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு கூட்டங்களில் ஒரு சிறப்பாக ஒரு பேச்சு மன்றம் பேசுவாங்க மேடைகளில், காலேஜில் அங்கங்கே. எல்லா குழந்தைகளும் அதை கேட்குறீங்க. நானும் ஒரு குழந்தையா பர்வீன் சுல்தானா மேமோட எனக்கு பிடிக்கும், அவங்க ஸ்டைல் பிடிக்கும், அவங்களோட பேச்சு பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, எவனையுமே யாரையுமே அண்ணாந்து பார்க்காத, நீ அண்ணாந்து பார்த்து அவனை கொண்டாட அவன் ஒசந்துக்கிட்டே இருப்பான், நீ நாசமா போயிடுவாங்க உங்க அம்மா. அதை நான் அன்னைக்கு பார்த்தேன். நீங்க யாரை வியந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ, இன்னும் ஒரே மாசத்துல இதை விட டபுள் மடங்குல விஜய் சார் உள்ள வருவார். இதை விட பெருசா மாநாடு நடத்துவார், இதை விட பெருசா ஃபயர் மாதிரி இருக்கும் அவருடைய. இனிமேல் அவர் வர்றது வேற மாதிரி வரும். அதுக்கு இந்த சம்பவம் ஒரு அடிக்காலம் இருக்கும். இதுவா சார் நம்ம எதிர்பார்த்தது? ஏன் தெரியுமா, இப்போ வரைக்கும் இந்த சம்பவத்துக்கும், கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியே தான் எல்லா பதிவும் இருக்கு. அதற்கு மூல காரணம் அவர்தான், பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் அவர்தான். இந்த கரூர் இப்படி நான் 5 மாவட்டத்தில் அப்போ நான் பண்ணினேன். 5 மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு இது இல்லைன்னா, இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏன் அது இருக்குது அப்படின்னா, எங்கேயோ ஒரு அரசியலை உள்ள வைக்கிறாரு. கரூரில் பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை சார்? 5 மாவட்டத்தில் இல்லாத வில்லன் கரூரில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபாக இருக்க வேணாமா? உங்களை சேஃபாக வச்சுக்கிற அளவுக்கு எங்களை சேஃபாக வச்சுக்க வேணாமா? இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல இல்லை சார்.
எங்கள் பிள்ளைகளை வச்சு விளையாண்டுட்டீங்கல்ல, ஒரு அறிக்கை அந்த இடத்துல கொடுக்கல, ஏமாற்றம். ரைட்டு. இப்போ விஜயோட பர்த் ஜாதகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். விஜயுடைய கோச்சார ஜாதகம், அன்னைக்கு பிரசன்னம் கோச்சார ஜாதகம், பிரசன்னம் என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். விஜய் ஜாதகம் எல்லாத்துக்கும் தெரியும். நடிகர் விஜய் ஜாதகம் கடக லக்னம், கடகராசி. இதில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, அவர் பிறந்தது பூச நட்சத்திரம். நடக்கக்கூடிய தசாபுத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி. இது அவருடைய பர்த் ஜாதகம். சுக்கர திசையில் ராகு புத்தி ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கு. சூப்பர். ஏன்னா சுக்கிரன் அவருக்கு யோகாதிபதி. யோகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று 11ஆம் பாவத்தில் உட்கார்ந்து சும்மா பம்பர மாதிரி 11 அப்படிங்கிறது ஒன்றுக்கு பலவாறாக இரட்டிப்பை தருவது, ஒன்றுக்கு பலவாறாக சந்தோஷத்தை தருவது, ஒன்றுக்கு பலவாறாக லாபத்தை தருவது 11ஆம் பாவம். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் உட்காருது.